கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற இறந்தவர்களின் பெயர்களை நீக்க கோரி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்தார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. போலி வாக்காளர்களையும் இறந்த வாக்காளர்களின் பெயர்களையும் பட்டியலில் இருந்து நீக்கவும், பெரும்பாலான வாக்குச்சாவடி அளவிலான அதிகாரிகளாக திமுகவினரே இருப்பதாகவும் அந்த மனுவில் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டிருந்தார். இதனால் தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உரிய பதில் அளிக்கும்படி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மனுவுக்கு பதில் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. போலி வாக்காளர்களையும் இறந்த வாக்காளர்களின் பெயர்களையும் நீக்க வேண்டும், பெரும்பாலான வாக்குச்சாவடி அளவிலான அதிகாரிகளாக திமுகவினரே நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஜயபாஸ்கரின் மனுவிற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. கரூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களின் பெயரை நீக்க கோரி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கரூர் தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்களின் பெயர்களையும் போலி வாக்காளர்களின் பெயரையும் நீக்க உத்தரவிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் போலி வாக்காளர்களையும் இறந்த வாக்காளர்களின் பெயர்களையும் பட்டியலில் இருந்து நீக்காவிட்டால் அது தேர்தல் முடிவுகளில் பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கள்ள ஓட்டு பெறுவதற்கு வழிவகை செய்யும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டியது வாக்குச்சாவடி அளவிலான அதிகாரிகளின் கடமை என்றும், பெரும்பாலான வாக்குச்சாவடி அளவிலான அதிகாரிகளாக திமுகவினரே நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம்.எம்.சி. வஸ்தா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.